தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்துகின்றார். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்துகின்றார். தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சோகம் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்துகிறார். ஆம், தமிழக வெற்றி கழகத்தின் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், தமிழக வெற்றி கழகத்தின் கும்மிடிப்பூண்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், இவருடைய மனைவி சர்மிளா சிறிது காலம் உடல் நலம் குறைவில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். உடல் நலம் குறைவின்றி இருந்த சர்மிளா இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார். விஜயகுமாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் அவருடைய மனைவி சர்மிளா அவருடைய உடலுக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் நேரில் அஞ்சலி செலுத்துகின்றார். தமிழக வெற்றி கழக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் கும்மிடிப்பூண்டி தொகுதியில் போட்டியிட்டார். இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் சுதாகரை 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். விஜயகுமார் 40% வாக்குகள் பெற்றார். 90,000 வாக்குகள் பெற்றார். 3வது இடத்தை திமுக பிடித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது விஜயகுமார் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராகி 3 மாத காலம் கூட ஆகவில்லை. அதற்குள் அவருடைய மனைவி காலமானது அவருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை, சோகத்தை கொடுத்துள்ளது.